ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மசனகுடி பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஈவினிங் டைம் போனால் தான் நிறையா அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மசனகுடி பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் யாருன்னா நானும் என் தம்பியும். போனோடைய வந்து அந்த தம்பி இல்லை, இது வந்து இன்னொரு தம்பி. போயிட்டு இன்றைக்கி ஒன் டேலே பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எப்படி இதாகுதுன்னு நமக்கு தெரியல. பார்க்கலாம் கைஸ் போவோம். ஆனால் மழை வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் மற்றபடி வேறு எந்த திங்ஸும் எடுக்கல. ஒன் டே ட்ரிப்னால சும்மா நம்ம கேமரா சும்மா கம்மியாக தான் ஆக்சசரிஸ்லாம் எடுத்திருக்கேன். பார்க்கலாங்க நம்ம என்ன மழை ரொம்ப வருதா. மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட கோபுராவில் இது கிடையாது, மேலே போகிற அந்த இது கவர் இல்லை. இது வாட்டர் ப்ரூஃபா அதுன்னு நமக்கு தெரியல. சரிங்க, நானும் அங்கே மேட்டுப்பாளையம் போய் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு மிச்சம் விளையாட் பண்ணுறேன். அதுக்கு இப்போ சாப்பிட்டு கிளம்பிட்டுங்க. ஏன்னா காலையிலே சாப்பிட்லைங்களா, சரி மதியம் அப்படியே இங்கே வந்துட்டு. ஆனால் திடீர்னு பிளான் பண்ணேன் ஈவினிங் டைம் போயிட்டு மசனகுடி. ஏன்னா மார்னிங் போயிருக்கிற மசனகுடிக்கு ஈவினிங் போனதில்லை. சரி அதான் ஈவினிங் டைம் போயிட்டு மசனகுடி பார்க்கலாம் அப்படின்ட்டு வியூ எடுத்துட்டு அதுக்காக தான் மெயினாக பிளான் பண்ணேன். ஆனால் அந்த சைடு செம்ம மழைங்க. இங்கே கொஞ்சம் மழை இல்லை. ஆனால் ஆஹா இங்கே மழை இல்லை, பரவாயில்ல. ஆனால் அங்கே செம்ம மழை. நம்ம அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆசை ட்ரெயினில் போகணுன்ட்டு. ட்ரெயினில் போகணுங்க ஒரு நாள். அது ஒரு மாதிரி. ஏன்னா நான் இன்னொரு ட்ரெயினில் போகல ஊட்டிக்கு. அது எப்போ பார்த்தாலும் டிக்கெட் நம்ம ரிசீவ் பண்ணவே முடியலையா. என்னைக்கோ அதுக்கு ஒரு நேரம் வரும், போகிறதுக்கு நேரம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் இன்னொன்று என்னன்னா பாஸே எடுக்கலைங்க நம்ம. அதுவே பாஸ் எடுக்காமல் இருக்கிறனால. ஆனால் இங்கே இல்லை பாஸ் எடுக்காமல் இல்லை. என்னன்னா இங்கே ஹோட்டலில் வந்து புக் பண்ணி பார்த்தேன், அது வந்து இதாக ஆகலை. சரி அதான் அங்கே பார்க்கணும். சப்போஸ் அங்கே போய் பாஸ் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். அது வேறு. அதுக்கப்புறம்னா வண்டியில் ஃப்ரண்ட்டில் இன்னும் நம்பர் பிளேட்டே இல்லை. நம்பர் பிளேட் வேறு இல்லையா, அது வேறு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக திக்குதுன்னு இருக்குது. பார்த்துக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கைங்கிற மாதிரி. ரோடு செம்மையா இருக்கு. அப்படியே ஃபீஸ். ஆஹா, என்ன அது? இது வேற நடு ரோட்ல வந்து அது மரம் ஏதோ ரகாதியில் பஸ்ஸு போயிருக்கு அப்படின்ட்டுங்க. அதில் ஏதோ வந்து இதாகி உடஞ்சி கீழே விழுந்திருக்கு மரம். ஆனால் இது இந்த மாதிரி காரு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. காரில் ஏதோ ரேடியேட்டர் அந்த மாதிரி எதாவது போய் அடிச்சிருச்சுன்னா வச்சுங்களேன், அவ்வளோதான், வேலை வச்சிடும். இப்போ பைக்கு நமக்கே கூட தாங்க, காலில் எதாவது குத்திருச்சிங்கன்னா அவ்வளோதான். நம்ம அந்த வழியில் என்ன பண்ணுவோம், பைக்கை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், எங்கேயும் கொண்டு போய் விட்டுருவோம். அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது என்னன்னா, இன்றைக்கி நான் இது ஒன் டேலே போயிட்டு வந்துடலான்னு பிளானில் இருக்கேங்க. ஒன் டேவே போயிட்டு வந்துட்டேன்னா அடுத்தது வந்து கொல்லிமலை போகலான்னு இருக்கிறேன். கொல்லிமலை வந்து இயர்லி மார்னிங் ட்ரை பண்ணலான்னு இருக்கேங்க. இயர்லி மார்னிங் ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ஏதாவது கேட்குறாங்களான்னு பார்ப்போம். பிடிச்சாங்கன்னா பார்க்கலாங்க. லைசன்ஸ் எல்லாமே ஃபோனில் தான் இருக்குது, கையில் இல்லை. யாரும் எதுவும் கேட்கல. அதுவும் இல்லாமல் நம்மளோட லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. TN40 தான் நம்மளுது. ஆமாம், இது வராது. ஆஹா ப்ரோ, புது வண்டி எடுத்துருக்கிறாரு ப்ரோ. புது வண்டி எடுத்த ஹில் ஸ்டேஷன் ஏற்றுறாரு ப்ரோ, வேற லெவல் போ. ஏன்னா இதில் ஏற்றணுங்க, ஏற்றாம போல. ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே எனக்கு இன்னும் கீழே விழுந்துருப்போம், 2 பேருமே ஸ்லிப்பாக இருப்போம். அதனால தான் ஏற்றாமல் போகிறேன். அழகாக இருக்கு மரம். செக் போஸ்ட்டுங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு.
பெட்ரோல் அடிக்கலைங்க, பெட்ரோல் அடிக்கலடா. பெட்ரோல் அடிக்காம 100 கிலோமீட்டரு. ஐயோ எப்படின்னு தெரியல. பார்த்துக்கலாங்க, போயிடுவோம் நம்ம. பரவாயில்ல போயிடுவா. ஒரு பாயிண்ட் இருக்கு, 4 லிட்டர் இருக்கும். 1 லிட்டருக்கு சும்மா மேக்ஸிமம் ஒரு 30 தந்தாலும் போயிடும் நினைக்கிறேன். மேலே போயிருந்தானடா 4 லிட்டர் இருக்கும். பார்ப்போங்க. அடிலடா மேலே என்ட்ரு ஆகிட்டோங்க. நம்ம ஹீல்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஹீல்ஸில் நம்ம அந்த வெரைட்டி போகிறதே ஒரு தனி சொல்லணும். ஆனால் போகக்கூடாது. ஆனால் இந்த வண்டியில் நமக்கு அப்படியே சும்மா ஜல்லுன்னு கார்னிங் பண்ணுறது. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா கார்னிங் பண்ண முடியாது. அதுக்குள்ளே நம்ம இது ஒரு 4-5 பெண்ணில் பண்ணி தீர்த்துக்க வேண்டியதான் ஆசையை. அது வண்டியில் பெட்ரோல் இல்லை, ஹாரன் இல்லை. ஆனால் ஆனால் இந்த மாதிரிலாம் இந்த விஷயம் நீங்கள் யாரும் வண்டி வச்சுருக்காதீங்க, உண்மையை சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புனேன். இல்லைனா கூட எமர்ஜென்சிலாம் இல்லைங்க, டக்குன்னு பிளான் பண்ணேன். அதுதான் பிரச்சனை எனக்கு. வீட்டில் எடுக்கும் போது ஹார்ன் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. நான் வர வழியில் செக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். அதுதான் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. அது ஆனால் ஒயர் தான் 2 லூஸாக இருக்குது. அது பார்க்கலாங்க, மேலே போய்ட்டு ஒரு வேளை சரி பண்ணலாமா நான் ட்ரை பண்ணுறேன். மேலே அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி இது பண்ணலாம். மசனக்குடி 70 கிலோமீட்டருங்க. மசனக்குடியே போயிடலான்னு நினைக்கிறேங்க பெட்ரோலை வச்சு. நம்ம வண்டி இது கிடையாதுங்க, ஈவி வண்டி. இனிமேல் இது வேறு இந்த மாதிரி காரணங்கள்லாம் ஹார்ன் அடிக்கணும். வண்டி வருது. ஆனால் மசனக்குடி 70 கிலோமீட்டர் இப்படி போட்டிருக்காங்களா இல்லை இப்படி போயிட்டு அப்படி வர தெரியல. அதான் சரியாக தெரியல. ஏன்னா மசனக்குடி இன்னொரு இந்த வழியில் நம்மளை இறங்க விட மாட்டாங்க. அந்த இந்த வழி, அது ஏதோ ஒரு வழி சொல்லுவாங்க. அது என்ன வழிடா தம்பி? அது கூடலூர் வழியாக போய் மசனக்குடி போகணுமா? கூடலூர் போய் முதுமலை வழியாக போகணும். அது ஆனால் கிலோமீட்டர் ஜாஸ்தி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கல்லட்டி ரோடு இருக்கிறதுனால 90 மேபி இருக்கலாம் கிலோமீட்டர்ஸ். அதில் காட்டலாம். சரியான வியூ. செம்ம கிளைமேட் இருக்குங்க. வேலை நல்லா சும்மா மஸ்ட்டாக இது பனியாக இருக்கிற மாதிரி பனியாக தான் இருக்குது. இருங்க, உங்களுக்கு தெரியல, நான் மரத்துக்கு நடுவில் போகிறேன்ல, பாருங்க. வா, வேலை போகும்போது ரோடு தெரியுமான்னு தெரியலையே. கீழே நல்லா இருக்குங்க, வேலை போகும்போது ரோடு தெரியுமான்னு தெரியல. அது போய் நின்று பார்க்குறாங்க. என்னது இல்லை ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, வியூ பாயிண்டா தெரியலங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாங்க பெட்ரோல் வேறு பிளிங்க் ஆகுது. அண்ணா ஏன் இப்படி பிரேக் அடிச்சிட்டாரு டக்குன்னு? வண்டி வரல, ஒன்றும் வரல. இப்போ தான் பிளிங்க் வேறு ஆகுதுங்க. போயிட்டு முதல்ல பெட்ரோல் அடிக்கணும். குன்னூர் 14 கிலோமீட்ரு. ஆமாம், நெக்ஸ்ட்டு இங்கே கீழேயே இருக்குங்க. ஏறும் போது லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஏறுங்க, ஒரு அழுத்திடுவோம். ஏதோ மேலே பெட்ரோல் பங்க் வரையும் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, ஜம்முன்னு மேலே போயிடலாம். கைவிட மாட்டான் நம்மளால், கைவிட மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. விட்டனாலும் தள்ள முடியாது. லிஃப்ட்டு கேட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் தான் வரணும். அப்போல்லாம் நம்மளால் எப்பயும் கைவிட மாட்டான். இருங்க, ஆனால் ஈரமாக இருக்கும் போது டக்குன்னு எனக்கு காமிங் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குங்க. சப்போஸ் ஃபிட் ஆகிருமா அப்படின்ட்டு. எனக்கு கண்டிப்பாக இதில் ஆகும். வருங்க எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு. பரவாயில்ல, நான் எப்பயுமே மார்னிங் மழை ஏறிதான் பார்த்து. ஈவினிங் நீயே இப்போ ஃபஸ்ட் டைமாடா? ஈவினிங் நீயே ஃபஸ்ட் டைமா? எதில்? ஈவினிங்டா? ஈவினிங் மேலே அதான் ஏறு, எதாவது இப்போ தான் ஏறுறோம். ஈவினிங் நல்லாதாங்க இருக்குது. மார்னிங் அதோட ஈவினிங் நல்லா இருக்கு. ஆனால் அதான் நல்லா சில்லுன்னு இருக்குது. மார்னிங் கூட நமக்கு அவ்வளோ, மார்னிங் நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, இது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. எனக்கு இப்போ நீங்கள் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஈவினிங் தான் பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருந்து தெரியல, ஒரு வேளை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல. நான் ஈவினிங் எங்கே ஹில்ஸ் ஏறி இருக்கேன்னா நைட் டைம் ஏறி இருக்கிறேன் கொல்லிமலையில். பாருங்க வியூ
மண்ணு சரிஞ்சிருக்காட்டுக்குங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா மண்ணு சரிதெல்லாம் தெரியல. ஓ ஆமாம், போன வருஷம் ரோடு போட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம் 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 ஆமாம். நான் போன வருஷம் வரும்போது, போன வருஷம் இதில் வரும்போது இதெல்லாம் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. போன வருஷம் வந்து காரில் வந்தேன், ப்ளூ கலர் காரில் வந்தேன். பேசாம நமக்கு இந்த வைசர் சேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா இந்த வைசர் போடலாமா. நான் சில பேர் பார்த்துருக்கீங்களா, R3 கொஞ்சம் நல்லா இந்த நல்லா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் நடுவில், அந்த வைசர் போடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி ஒயிட் வைசர் தான், மேலே பிளாக்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவர் பாருங்கள், 2015 மாடல் இது. 2015னா நான் 10வது படிச்சுட்டு இருக்கேங்க. அப்பயே இந்த வண்டி எனக்குன்னு தான் எழுதிட்டாரு ஆண்டவர். அதாங்க நமக்கானது. ஏதாவது இப்போ நம்மளோடதுன்னு இருந்துச்சா அது எங்கே போனாலும் என்ன போனாலும் நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துருங்க. குட்டி குரங்கு அழகா உட்காந்துருக்குங்க, கியூட்டு. நமக்கு ஊட்டி வந்துட்டோங்க. இனிமேல் பெட்ரோல் அடிச்சுட்டு அடுத்தது இப்போ இது எப்படிடா போனோம், அடுத்தது மேலே தானே. அவ்வளோதாங்க, மேலே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இது என்ன வழி? ஹாரன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்ம சைடில். டூ வீலர் நம்மளே பொறுமையாக ஏறுறோம், ஆனால் காருக்காரையும் போட்டு தாக்குறாங்க. சொல்ல முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக கூட இருக்கலாம், லோக்கலாக கூட இருக்கலாம். ஆஹா, ஆனால் இதே ஒரு குச்சி கிச்சிலாம் இருக்கும்போது பார்த்து போகணுங்க. ஏதாவது பெருசாக வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம லாக் ஆயிரும். ஆனால் ரோடு தெரியும் போதே நம்ம ஏறிக்கிட்டாதாங்க நமக்கு நல்லது. ரோடு தெரியாதவங்க அந்த வளைவில் போட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணுறதோட எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஏறிட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக நீ ஹீல்ஸ் ஏறின மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி வரும்போது கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் எனக்கு டக்குன்னு சீக்கிரமாக மேலே வந்த மாதிரி இருக்குது. பார்ப்போங்க, நான் டைமிங் என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு டைமிங் பார்த்துட்டு நான் என்னென்னு அதையும் பார்க்குறேன். எவ்வளோ நேரத்தில் மேலே வந்திருக்கோன்னு பார்க்கலாம் இந்த பைக்கில். அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப வேகமாலாம் வரல. ஆனால் நம்ம ஹில்ஸ்லேயும் ரொம்ப வேகமாக ஓட்ட முடியாது. குழியில் விடும்போது தாங்க நம்ம மனசே வலிக்குது. சின்ன சின்ன குழி இருக்கும், அப்புறம் இன்னும் சிலக்குள்ள வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்கும். விட்டமும் டம்முங்க பாருங்க, அப்பா அப்படியே சத்தனா நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நின்று வர மாதிரி இருக்குங்க அது. கோவில், ஆஹா, காந்திபுரம் கோவை உதகை பேசுங்க. மேலே ஒரு காந்திபுரம் இருக்கும். இப்போ காந்திபுரம் தானே ஃபர்ஸ்ட் நமக்கு பெஸ்ட்டு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. காந்திபுரம் வந்துட்டேங்க, ஊட்டி காந்திபுரம். இதில் எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்குங்க. இது ஒரு மாதிரி ஃபாரின் மாதிரி இருக்கும். இது மட்டும் 2 சைடு ரோடு பாருங்களேன், அந்த ஃபீல் எனக்கு இது ரொம்ப இந்த ரோடு இந்த குறிப்பிட்ட அளவு இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்க, நானும் அப்புறம் போய் டே மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் தூரங்க. அங்கே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் டிராஃபிக் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சிட்டி இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. போகிற வழியில பெட்ரோல் பங்க் இருக்கா? ஆனால் நானும் வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க வர்றேன்னா, அதனால அதிகமாகலாம் நான் எடுத்துக்கல. ஆனால் என் தம்பி கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு போவான், அதனால தெரியும் அவனுக்கு.
சரிங்க, நானும் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் லாக் பண்ணுறேங்க. ஸ்டாப் பண்ணிக்கோ.